அரசியல் மாற்றம் இருக்கிற சட்டங்களை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். பாரதி சொல்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ், இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஸ்டூடண்ட்ஸ், நீங்க தான் எதிர்கால இந்தியா. இன்னைக்கு இந்தியா கேன்சர் வியாதிக்கு பேண்டேஜ் போட்ட மாதிரி இருக்கு. அரசு ஊழியருக்கு ரிட்டையர்ட் வயசு 58 அரசாங்கம் தான் அறிவிச்சிருக்காங்க. 58 வயசுக்கு மேல உடம்பு தளர்ந்து போயிடும், சுறுசுறுப்பு குறைஞ்சிரும், மூளையோட செயல்பாடு கம்மியாயிடும். ஆனா இந்த அமைச்சர்களுக்கு மட்டும் வயசு நிர்ணயமே கிடையாது. 70 80ன்னு போய்கிட்டே இருக்கு. ஏன்? அவங்களும் அரசு ஊழியர் தானே. பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் போற நாளை விட ஆஸ்பத்திரிக்கு போற நாள் தான் அதிகமா இருக்கு. 108 கோடி பேர் இருக்கிற நம்ம நாட்டுல ஒரு வெங்கல பதக்கம் வாங்குறதுக்கே மூச்சு வாங்கி போறோம். ஆனா 10 லட்சம் 20 லட்சம் இருக்கிற குட்டி குட்டி நாடுகள்ல கூட 50 100ன்னு வாங்கிக்கிட்டே போறாங்க. எப்படி? ஏன் நம்மளால முடியல? அங்க விளையாட சொல்றான், ஊக்கமளிக்கிறான். விளையாட்டை ஊக்குவிக்காத நாட்டுல வியாதி தான் இருக்கும், ஊக்குவிக்கிற நாட்டுல உற்சாகம் இருக்கும். உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பொருளையும் பாருங்க. எது நம்ம இந்தியாவோட கண்டுபிடிப்பு? எல்லாம் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது. மக்கள் தொகை குறைவா இருக்கிற நாட்டுல கூட 100 கணக்கா கண்டுபிடிக்கிறான். இங்க என்ன வசதி இருக்கு? போடுற திட்டம்லாம் நியூஸ் பேப்பர் வரைக்கும் தான். படிக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன வசதிகள் பண்ணி கொடுத்திருக்கீங்க? இதுக்கெல்லாம் அரசியல்வாதிகள் மட்டும் தான் காரணமா? ஆமா, அரசியல்வாதிகளும் அரசியல் அமைப்புகளும் தான் காரணம். பார்லிமெண்ட்ல நடக்கிறதா பாக்குறமே. பள்ளிக்கூடத்து பசங்க கூட இப்படி அடிச்சுக்கிறது இல்ல. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி சபாநாயகர் முஞ்சில பேப்பர் விட்டு எறியறான், மைக்க தூக்கி அடிச்சுக்கிறானுங்க, பேப்பர் வெயிட் பறக்குது, இந்தியாவோட மானமும் பறக்குது. பார்லிமெண்ட்லயும் அசம்பிளிலயும் கண்ணிய குறைவா நடந்துகிட்டா அந்த ஸ்பாட்லயே டிஸ்மிஸ்னு சொல்லி பாருங்க. எவனாவது கத்துவானா? எலெக்ஷன் டயத்துல இலவசமா அத தரேன் இத தரேன்னு மக்களை ஏமாத்திரியே. உங்ககிட்ட யாரு இலவசமா கேட்டா? மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவன் ஏன் உங்ககிட்ட கையேந்த போறான்? மக்களுக்கு என்னதான் கொடுக்கணும்னு சொல்றீங்க? கல்வியை இலவசமா கொடுங்க, அது போதும். எல்லாத்தையும் அவனே வாங்கிப்பான். உடம்பு சரியில்லைன்னா மெடிசன் வாங்கவே பக்கு இல்லாதவன் எப்படி லட்ச லட்சமா பணம் கொடுத்து மெடிக்கல் சீட் வாங்குவான்? அறிவை வளர்த்துக்க கல்வியையும் ஆரோக்கியமா இருக்க மெடிசனையும் இலவசமா கொடுங்க, அது போதும். எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றீங்க? 10 இன்ஜினியர், 10 டாக்டர், நிதி படிச்சவன், நீதிய படிச்சவன், தத்துவம் படிச்சவன், விஞ்ஞானி, விளையாட்டு வீரன், 4 கூலி தொழிலாளி, 4 தொழிலதிபர், விவசாயம் படிச்சவன் அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் போகணும். அதுல டாக்டருக்கு படிச்சவன் சுகாதாரத்துறை மந்திரி ஆகணும், சட்டம் படிச்சவன் லா மினிஸ்டர் ஆகணும், நிதி படிச்சவன் நிதியமைச்சர் ஆகணும், விளையாட்டு வீரன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகணும், விவசாயத்துக்கு படிச்சவன் விவசாயத்துறை மந்திரி ஆகணும். இப்படி நடந்தா இந்தியாவோட தலை நிமிர்ந்து நிற்கும். படிக்கிற இளைஞர்களுக்கு நம்பிக்கை வரும், அவன் வாழ்க்கை தரம் ராக்கெட் வேகத்துல உயரும். இளைஞர்களா பார்லிமெண்ட் குள்ள போனாதானே ஆரோக்கியமா யோசிப்பாங்க. வயசானவங்கள நான் தப்பா சொல்லல, உங்க ஆலோசனையும் அனுபவத்தையும் சொல்லுங்க. நீங்க 4 நாள்ல முடிக்கிற விஷயத்த அவன் 4 செகண்ட்ல முடிச்சிருவான். நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இதுக்கெல்லாம் கொலைதான் வழியா? மருந்து மாத்திரையில சரி பண்ண முடியலன்னா என்ன பண்றோம்? கத்தி வச்சு ஆபரேஷன் பண்றோம்ல. தண்ணி ஊத்தி போகாத கரைய ஆசிட் வாஷ் பண்றோம். அதத்தான் நானும் செஞ்சேன். நான் சொல்றது மக்களுக்கு